யா அல்லாஹ், நீதான் என்னுடைய இறைவன் என்று நான் சாட்சி கூறினோம். இன்னும் ஷஹாதத்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை படிக்கும் போது நாம் ஷஹாதத் உறுதிமொழி வாங்கினோம். அந்த நேரத்தில் அந்த ஷஹாதத்தை யார் மக்களுக்கு மறைக்கின்றார்களோ, கதம ஷஹாதத்தன் இன்தஹு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எடுத்த அவர்கள் அந்த சாட்சியை மக்களிடம் யார் மறைக்கின்றார்களோ அவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப இந்த வசனத்தில் தெரிகிறது, அநியாயக்காரர்கள் என்றால் யார் தாவா செய்யவில்லையோ, யார் அலைப்பணி செய்யவில்லையோ, யார் அல்லாஹ்வுடைய வசனத்தை மறைக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை மக்களிடம் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்கள் மட்டும் இல்ல, ஒமன் அஸ்லமு மிம்மன், அந்த அநியாயக்காரரை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அப்பொழுது இந்த காலத்தில், இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய நாட்டில் அதிகமாக நம்மளுடைய இந்த தாவா பணியை, அழைப்பு பணியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நிறைய மக்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு அழைப்பு பண்ணி கொடுப்பதற்காக நிறைய டேலண்ட் இல்ல, சொல்வதற்காக பேச்சு ஆற்றல் கிடையாது. அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு, சஹாபாக்கள் எல்லாம் முஸ்லிம் ஆனதுக்கு பிறகு, சஹாபியாக ஆனதுக்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு தாவா சென்டரும் படிக்கவில்லை. அபு துஃபைல் ஆமிர் பின் தௌசி அவர்கள் தனியாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் சஹாபியாக மாறி, முஸ்லிமாக மாறி திரும்ப செல்லுகிறார்கள். திரும்ப சென்று தன்னுடைய முழு கபீலாவையும், தௌஸ் கபீலாவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தௌஸ் கபீலாவை முழுமையாக முஸ்லிமாக மாற்றி அவர்கள் முழுமையாக எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் பைஅத் செய்கிறார்கள். அப்ப பைஅத் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை அவர்களுக்கு எப்படி வந்தது? அவர்கள் முஸ்லிமாக எப்படி மாறினார்கள் என்றால், அவர்களுக்கு தெரிந்த ஒன்றை அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். நமக்கு தெரியாதது சூரத்துல் இக்லாஸ் தெரியாதா? அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ்வுடைய இந்த பண்பை மக்களுக்கு எத்தி வைக்க நாம் எத்தனை முறை முயற்சி செய்தோம். நம்மளுடைய பழகக்கூடிய சில மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், சந்திக்கக்கூடிய அதிகமாக பழகக்கூடிய இந்த மாற்று மத சகோதரர்கள் இருப்பார்கள்.